ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் விலாக்னு அறகுறையாக ஒரு வீடியோ போட்டு காண போயிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால அடி மனசை பராண்டிருச்சு. இப்போ அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு உயிர் கொடுக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே முடிச்சிடலாம். அதாவது என்னென்னா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் மதுரை டு கொடைக்கானல் வந்து ரூம் ஸ்டே செக்இன் வரைக்கும் இருக்கும். இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். இப்படி வேறு லெவலில் இருக்க ரூமில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக செட்டில் ஆகி படுத்துட்ருக்கோம். இனிமேல் மத்தியானம் போய் சாப்பிடணும். லஞ்ச் எதுவும் சாப்பிடல, அதனால் வெளியே போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு திரும்ப வந்து தூங்கிட வேண்டியதான். 5 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தூங்கிடும். 5 மணி ஆயிடுச்சு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே போகிற போக்கில் இந்த கடை கண்ணில் மாட்டிச்சு. தொப்பி பாப்பாலாம் பக்கத்தில் இருக்குது. பாரு, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. வந்து வேறு வழியே தெரியாமல் தொப்பி பாப்பா கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு எடுத்தாச்சு. இங்கே வந்து பிரியாணி ஆர்டர் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி நக்கலை உட்காந்துட்டு இருக்கோம். சில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு இருக்கிறதுக்கு வந்து நல்லா சுடு தண்ணி சாப்பாடு எப்படியே கொட்டி கூட இந்த ஜாம்லாம் வச்சு தந்துருக்காங்க. ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக பசி சாப்பிடும்போது சாப்பாடோட அந்த ஃபுல் டேஸ்ட் தெரியும். இங்கே லேக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சும்மா இங்கே வண்டியை போட்டுட்டு அப்படியே ரொம்ப அடிக்கும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு இருக்க வீடியோவை போட்டு ஏழு பண்ணி வைக்கிறாங்க. வெளியே விடுமா? அவுட் ஆயிடும். நம்ம பிபிக்யூ மிஸ்டர் பீன்லாம் இருக்காரு. ஹலோ, எவ்வளோ சிக்கன் இருக்கு கிட்ட போ. இது வேற கடைன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் ஃபுல் சிக்கன், ஹாஃப் கிலோ சிக்கன் வேற. அடுப்பு அடல்ல கொஞ்ச நேரம் நிக்கிறேன்டா. தொப்பி போட்டோன்னு குழந்தை மாதிரி இருக்கு மூஞ்சி. எடுத்து அப்படியே குழந்தையா தான் இருக்கும். இப்பயே அப்படிதான் இருக்கா நம்ம மூஞ்சி? ரியல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சூர்யா கஷ்டப்பட்டு வண்டியை மேலே ஏற்றிட்டான். ரூமுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். போகலாம். தேங்க்யூ. அதை எடுத்துகிட்டு போவோம். டைம் வந்து இப்போது 12:20 ஆகுது. நாங்கள் வந்து சாப்பாடு சூடு பண்ணிவிட்டு இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்.